வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் நந்தா, நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரின் ரஜௌரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல். தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர் உள்ளிட்ட 3 பேர் வீரமரணம். காஷ்மீரில் உயிரிழந்த டி புதுப்பட்டி வீரரின் குடும்பத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல். 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இலவசங்களை அறிவிக்கும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டம். அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு. வாதங்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து தீர்ப்பு ஒத்திவைப்பு. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் ஜக்தீப் தன்கர். ஜனாதிபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிலையங்களில் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வேறருக்கு அரசுக்கு துணை நிற்பேன். சேகர் ரெட்டி 2682 கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என்ற வருமான வரித்துறையின் உத்தரவு ரத்து செய்து ஆணை பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஹட்சன் நிறுவனத்தின் பால் மற்றும் தயிர் விலை 4 ரூபாய் வரை அதிகரிக்கிறது. வெள்ளிக்கிழமை முதல் விலை உயர்வு அமலாகிறது. வங்கதேசத்துக்கு கால்நடைகளை கடத்தியதாக புகார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகரை கைது செய்தது சிபிஐ. சிங்கப்பூரிலிருந்து தப்பிச் சென்றார் இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய. தாய்லாந்தில் தஞ்சம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் நடைபெற்ற சண்டையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் டி லட்சுமணன் வீரமரணமடைந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பார்க்கல் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் ராணுவ தளம் அமைத்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலையில் ராணுவ தளத்திற்குள் 2 பயங்கரவாதிகள் நுழைந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளனர். மோசமான வானிலை மற்றும் அடர்த்தியான காட்டுப்பகுதி ஆகியவற்றை பயன்படுத்திக் கொண்ட பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது கையெறி குண்டுகளை வீசி முன்னேறினர். அவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தி துப்பாக்கியால் சுட்டனர். கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். இதில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சுபேதார் ராஜேந்திர பிரசாத், தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டியைச் சேர்ந்த ரைபிள்மேன் டி லட்சுமணன் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த ரைபிள்மேன் மனோஜ்குமார் ஆகிய ராணுவ வீரர்களும் வீரமரணமடைந்தனர். ரைபிள்மேன் டி லட்சுமணன் உயிரிழப்பு புதுப்பட்டி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தம்பி லட்சுமணன் இறந்தது ரொம்ப எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. இங்கே லீவுக்கு வரும்போதெல்லாம் எல்லாருக்கும் இராணுவத்தில் சேர்றதை பற்றி ஊக்குவிப்பார். வரும்போதெல்லாம் வந்து பசங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுப்பார் கொஞ்சம் ஒன்றுனா. ஆனால் பசங்களோட எல்லாத்தையும் ஜாலியாக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருப்பார். நேற்று வரைக்கும் நைட்லாம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இல்லைங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தும்மக்குண்டு ஊராட்சி டி புதுப்பட்டியைச் சேர்ந்த தர்மராஜ் ஆண்டாள் தம்பதியின் இரட்டை மகன்கள் ராமர் லக்ஷ்மணன். 22 வயதான லக்ஷ்மணன் 2019ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்ந்து ரைபிள் மேனாக பணியாற்றி வந்தார். ராமர் BBA முடித்துவிட்டு பணியாற்றி வருகிறார். காஷ்மீரில் இருந்து புதன்கிழமை இரவு தன்னுடன் பேசியதாகவும் அடுத்த நாளே அவர் இறந்த செய்தி தனக்கு பெரும் துயரத்தை அளிப்பதாகவும் லக்ஷ்மணனின் தந்தை கூறியிருக்கிறார். வருத்தம் இருக்கு, வருத்தம் இல்லைன்னு சொல்லலாம். வருத்தம் இருந்தாலுமே 2 பசங்களில் ஒரு பசங்களை நாட்டுக்கு கொடுத்து அதுமாரி இன்னொரு பசங்க இருக்காங்க. இன்னொரு பசங்க ஆர்மிக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கீங்க. வீட்டுக்கடனை விரைவில் அடைத்து விடலாம் என நம்பிக்கை அளித்த தனது மகன் இன்று இல்லை என சோகத்துடன் கூறுகிறார் லக்ஷ்மணனின் தாய் ஆண்டாள். நாட்டுக்காகத்தான் போனேன் சாமி, அதுக்கிட்டே பெருமைப்பட்டேன். அது இப்படி ஆகிப்போச்சு. என் பிள்ளைய வச்சு நான் விளைச்சிக்கு இருந்தேன். என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு. எனக்கு வேறு வழியே இல்லை, எதுவுமே இல்லை. என் பிள்ளைய வச்சு நான் கடன் கப்பெல்லாம் கழிக்க இருந்தேன். அவன் நீ கவலைப்படாத, கடனுக்கு நான் வாரேன், நான் போயிட்டு இல்லை நினைவு உனக்கு கவலைமான்னு சொன்னேன். அதுக்கு முன்னே இப்படி ஆயிடுச்சு சாமி.
தனது தம்பியின் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தினாலும் தானும் நாட்டுக்காக சேவையாற்ற தயாராக இருப்பதாக கூறுகிறார் லக்ஷ்மணனின் சகோதரர் ராமர். என் தம்பி மரணம் அடைஞ்சது, வீரமரணம் அடைஞ்சது நாட்டுக்கு நல்ல இதாக இருக்குது. நானும் விருப்பமுறை இராணுவத்துக்கு போகிறதுக்கு அரசு ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். பயங்கரவாதிகளுடனான சண்டையில் காயமடைந்த மேலும் 3 வீரர்கள் ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டின் 75வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடந்த மோதலில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் உயிரிழந்த செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். லக்ஷ்மணனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவரது மிக உயர்ந்த தியாகத்துக்கு நாடு நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதேபோல தாக்குதலில் உயிரிழந்த 3 வீரர்களுக்கும் அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் லக்ஷ்மணனின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரங்களில் இலவசங்களை அறிவிக்கும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இலவசங்களை அறிவிக்கும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி பாஜகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கின் விசாரணை தலைமை நீதிபதி NV ரமணா, நீதிபதி கிருஷ்ணன் முராரி ஆகியோரின் அமர்வில் நடைபெற்று வருகிறது. வியாழக்கிழமை நடைபெற்ற வாதங்களின் போது இந்தியா ஒரு வளரும் நாடு என்றும் இலவசங்களை பெறுவோர் அதனை ஆதரிப்பதாகவும் வரி கட்டும் வர்க்கத்தினரோ அதனை வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த கோருவதாகவும் தலைமை நீதிபதி கூறினார். எனவே இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வறுமை நிலை உள்ள ஒரு நாட்டில் மக்களுக்கு அரசு உணவு வழங்க கடமைப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் கூறிய தலைமை நீதிபதி எனவே இருதரப்புக்கும் இடையே ஒரு சமதளத்தை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இலவச அறிவிப்புகளை வெளியிடும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என கூறிய தலைமை நீதிபதி அந்த விவகாரத்திற்குள் நுழைய தான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் சார்பில் வாதாடிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அரசியல் கட்சிகள் வழங்கும் இலவசங்களை முறைப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு இதற்கான சட்டத்தை இயற்றும் வரை உச்சநீதிமன்றம் தலையிட்டு இடைக்கால தீர்வு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். பயனாளிகள், மத்திய மாநில அரசுகளின் செயலாளர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், நிதி ஆயோக், ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், வரி செலுத்துவோர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோரை கொண்ட குழு அமைக்க உள்ளதாகவும் துஷார் மேத்தா தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க உரிய தரவுகள் தேவை என மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்தார். பேருந்துகளில் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்வது இலவசமா என்றும் கபில் சிபல் கேள்வி எழுப்பினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி ரமணா தான் ஓய்வு பெறுவதற்கு முன்பு இலவசங்கள் குறித்த விவகாரத்தில் முழுமையான தரவுகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் 14வது குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தன்கர் பதவியேற்றுக் கொண்டார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராஜஸ்தானைச் சேர்ந்த தன்கர் 2003ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். மேற்குவங்க ஆளுநராக இருந்த அவர் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் 78 விழுக்காடு வாக்குகளை பெற்று குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். வாழ்நாள் முழுவதும் கருப்புச் சட்டையை அணிந்திருந்த தந்தை ஈவேரா பெரியார் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றிருந்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கருப்புச் சட்டை அணிந்தவர்கள் ஒருபோதும் மக்களின் நம்பிக்கையை பெறமாட்டார்கள் என பிரதமர் மோடி கூறியிருந்ததை சுட்டிக்காட்டி சிதம்பரம் டுவிட்டரில் இதனை பதிவிட்டுள்ளார். கால்நடை கடத்தல் வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகரான அனுப்பிரதா மோண்டாலை சிபிஐ கைது செய்தது. மேற்குவங்கம் வழியாக வங்கதேசத்துக்கு மாடுகள் கடத்தப்பட்டது தொடர்பாக எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் சில அரசியல்வாதிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் 10 முறை சமன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜிக்கு நெருக்கமானவரான அனுப்பிரதா மோண்டலின் போல்பூர் இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பின்னர் அவரை கைது செய்தனர். இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் குலு மாவட்டத்தின் அன்னி என்ற இடத்தில் ஆற்றங்கரையோரம் இருந்த கட்டடம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது.
மாண்டி பகுதியில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் கார் ஒன்று சிக்கியது. நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை சம்பா மாவட்டத்தில் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 15 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தின் யமுனை நதியில் 25 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பர்கா காத் பகுதியிலிருந்து ஃபதேபூர் பகுதி வரை சென்ற படகு திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து நீரில் மூழ்கியது. இதில் நீச்சல் தெரிந்த 5 பேர் மட்டுமே நீந்தி கரை சேர்ந்தனர். 11 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மீதமுள்ளவர்களின் நிலை என்னவென்று தெரியாமல் உள்ள நிலையில் அவர்களை போலீசார், தீயணைப்புத் துறையினர் இணைந்து தேடி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் தன்னை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்துள்ளார். விடுதலை தொடர்பாக விசாரணை நடந்து முடியும் வரை இடைக்காலமாக தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் நளினி தனது மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். பேரறிவாளன் விடுதலை வழக்கின் தீர்ப்பில் உள்ள அம்சங்களை சுட்டிக்காட்டி நளினி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது நளினி மனு தாக்கல் செய்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மதுரை காமராஜர் சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் விடுதி மாடியிலிருந்து +2 மாணவி விழுந்து காயமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜபாளையத்தை சேர்ந்த ஜேசுராஜ் மகள் சரண்யா தேர்வுக்கு தயாராவதற்காக காலையில் விடுதியின் முதல் மாடிக்கு சென்று படித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மாடியிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தார். உடனே அப்பகுதியிலிருந்த விடுதி வார்டன் மற்றும் ஆசிரியைகள் மாணவியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். கை மற்றும் முதுகில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மாணவிக்கு மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். இதுகுறித்து தெப்பக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி சென்னையில் டாஸ்மாக் மதுபான விற்பனை கடைகள் மற்றும் பார்கள் மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அமிர்த ஜோதி தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள், அதனுடன் இணைந்த பார்கள், ஹோட்டல்களை சார்ந்த பார்கள் உள்ளிட்ட அனைத்தும் மூடப்பட்டு மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது என்றும் மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். கொரோனா காலகட்டத்தில் கட்டட வரன்முறைக்கு விண்ணப்பிக்காத 729 தனியார் பள்ளிகளுக்கு அடுத்த ஆண்டு வரை அங்கீகாரம் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவலால் 2020-2021 கல்வி ஆண்டில் பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் இணைய வழியாக கட்டட வரன்முறைக்கு பள்ளி நிர்வாகங்களால் விண்ணப்பிக்க இயலாத நிலை ஏற்பட்டது. பள்ளி கட்டட வரன்முறைக்கு விண்ணப்பித்த 811 பள்ளிகளில் 82 பள்ளிகளுக்கு மட்டுமே ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 729 பள்ளிகள் இன்னும் அங்கீகாரம் பெறவில்லை என்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உரிய ஆவணங்களை 6 மாத காலத்திற்குள் CMDA உள்ளிட்ட அமைப்புகளிடம் சமர்ப்பித்தால் அப்பள்ளிகளுக்கு நடப்பாண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மே 31ஆம் தேதி வரை தொடர்ந்து இயங்க அங்கீகாரம் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. பல்லடம் அருகே 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 750 மாணவர்களை கொண்டு 7500 பனை விதைகளை நடும் விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பனிக்கம்பட்டி ஊராட்சி மன்றத்துடன் வனம் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் ஜெயந்தி பள்ளி, ஒயிட் கிளவுஸ் பள்ளி, ஆதர்ஷ் பள்ளி ஆகியோர் இணைந்து 750 பள்ளி மாணவர்களோடு 7500 பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது. சின்னியம்கவுண்டம்பாளையத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் விநாயகர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 75 மாணவ மாணவிகள் தேசிய கொடி ஏந்தி வந்தே மாதரம் முழங்க திருக்குறள் மற்றும் இந்தியாவின் சாதனைகள் கூறி 75 நிமிடத்தில் உலக சாதனை நிகழ்த்தியுள்ளனர். இவர்களின் 75 நிமிட சாதனையை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உறுதி செய்து சாதனை படைத்த மாணவர்களின் பள்ளியான லோயலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் ஆடி மாத பொங்கல் விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. போட்டியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 60க்கும் மேற்பட்ட படகுகள் பங்கேற்றன. படகு ஒன்றுக்கு 6 பேர் வீதம் 360 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். 3 கிலோமீட்டர் தொலைவு தூரம் நிர்ணயிக்கப்பட்ட இப்போட்டியில் காற்றின் வேகத்தை கிழித்து படகுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு முந்திச் சென்றன. வெற்றி பெற்ற படகுகளுக்கு சுழற்கோப்பையும் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது. முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ சிங்கப்பூரிலிருந்து தாய்லாந்து புறப்பட்டுச் சென்றார். பொருளாதார நெருக்கடி முற்றிய நிலையில் மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து அதிபராக இருந்த கோட்டபய ராஜபக்ஷ ஜூலை 13ஆம் தேதி இலங்கையிலிருந்து மாலத்தீவு தப்பிச் சென்றார்.
அங்கிருந்து சிங்கப்பூர் சென்ற அவர் அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். சிங்கப்பூரில் தங்கியிருப்பதற்கான கோட்டபயவின் விசா காலம் வியாழக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் இலங்கை அரசு கேட்டுக் கொண்டதால் தற்காலிகமாக தங்குவதற்கு தாய்லாந்து அரசு அனுமதி அளித்தது. இதையடுத்து அவர் சிங்கப்பூரிலிருந்து பாங்காக் புறப்பட்டுச் சென்றார். பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கு 1000க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். மேலும் 9 விமானங்களும் 2 ஹெலிகாப்டர்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கிர்னோட் பகுதியில் 6800 ஹெக்டேர் பரப்பிலான காட்டுப்பகுதியை தீ கபலீகரம் செய்த நிலையில் அருகே வசிக்கும் 10,000க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். 17 வீடுகள் தீயில் எரிந்து நாசமாகின. தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பெற்றோர் பாதி ஆசிரியராகவும் ஆசிரியர்கள் பாதி பெற்றோராகவும் இருந்தால் போதைப் பொருள் பாதிப்பிலிருந்து மாணவர்களை பாதுகாக்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நாளையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டு நாட்டு நலப்பணி மற்றும் தேசிய மாணவர் படையினர் பங்கேற்கும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். பின்னர் மாணவர்களுடன் சேர்ந்து போதை ஒழிப்பு உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டார். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். இதையடுத்து போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு எனும் திட்டத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் போதைப் பொருள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு செல்லும் சங்கிலியை உடைக்க வேண்டும் என்றார். போதைக்கு காரணங்களை தேடாதீர்கள் எனவும் பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள் என்றும் அறிவுறுத்தினார். போதை எனும் சமூக நோயை ஒழிக்க ஒட்டுமொத்த சமூகமே முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர் ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளை போதைப் பொருட்களை பயன்படுத்தாதவாறு கண்காணிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. வெளியில எங்கேயா போறீங்கன்னா சேர்ந்து போங்க. உறவினர்களோட பழகுங்க. குடும்ப விழாக்கள்ல பங்கெடுத்து அதுபோல உங்கள் பிள்ளைகளோட நேரத்தை நீங்க செலவு செய்யுங்க. குழந்தைகளோட இயல்பாக பழகுங்கள். நண்பர்களாக அணுகுங்கள். அன்போடு அவர்களுடன் பேசுங்க. எக்காரணத்தை கொண்டு குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிடாது. ஆக பெற்றோர்கள் பாதி ஆசிரியர்களாகவும் ஆசிரியர்கள் பாதி பெற்றோர்களாகவும் இருந்து மாணவ சமுதாயத்தை வளர்த்தால் போதை போன்ற தவறான பழக்கங்களில் யாரும் ஈடுபட மாட்டார்கள். வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சே நோ டு ட்ரக்ஸ், எனக்கு போதை வேண்டாம் என்ற எழுத்துக்கள் வடிவில் நின்று மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீர்வளத்துறை அமைச்சர்கள் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைப்பார்கள். விழுப்புரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி தலைமையில் பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் போதைப் பொருட்கள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவரும் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பேரணி காவல் நிலையம் வரை சென்றது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் சட்ட ஒழுங்கை காப்பதில் சர்வாதிகாரியாக இல்லை என்றும் அதிமுகவை அழிப்பதில்தான் சர்வாதிகாரியாக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். நிர்வாகத்தில் தப்பு செய்கிறவங்க மேலே சர்வாதிகாரத்தை காமிக்கணும். ஆனால் எதிர்கட்சியை ஒடுக்கணும், எதிர்கட்சிகள் மீது பொய் வழக்கு போடணும். அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தூங்கி எழுந்தாலே அவருக்கு கண்ணை உறுத்தம்.
இன்னைக்கு என்ன பண்ணுறது அதிமுகன்றது. அப்படி ஒரு கண்ணை உறுத்தி இன்னைக்கு அதை எப்படி அழிக்கலான்ற ஒரு யோசனை அதில் தான் சர்வாதிகாரியாக இருக்கார ஒழிய நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசு அமைக்கணும். இன்னைக்கு மக்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் வாதங்கள் நிறைவு பெற்றதை அடுத்து தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அக்கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் வாதங்களை முன்வைத்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு பொதுக்குழு குறித்து ஜூன் 23ஆம் தேதியே அறிவிக்கப்பட்டுவிட்டது எனவும் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவிகள் காலாவதியானதால் தலைமை கழக நிர்வாகிகள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தது. ஒருங்கிணைப்பாளர்கள் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக இருக்கும்போது 1 ஆண்டுக்கு முன்னரே எப்படி பதவிகள் காலாவதியானது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த இபிஎஸ் தரப்பு 2017ஆம் ஆண்டு நியமனத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தல் நடைமுறைகளுக்கு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்காததால் பதவி காலாவதியாகிவிட்டதாகவும் கூறியது. 2432 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒற்றை தலைமையை விரும்புவதாக கடிதம் வழங்கியிருப்பதாகவும் இபிஎஸ் தரப்பு வாதிட்டது. ஜூன் 23ஆம் தேதி ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தலுக்கு ஒப்புதல் அளிக்காவிட்டால் பதவிகள் காலாவதியாகிவிடும் என எந்த தீர்மானத்திலும் இல்லை என ஓபிஎஸ் தரப்பு வாதிட்டது. பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் இபிஎஸ்க்கு ஆதரவாக உள்ளனரா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் தரப்பு பொதுக்குழு உறுப்பினர்களின் முடிவை தொண்டர்களின் விருப்பமாக கருத முடியாது என கூறியது. தமிழ்மகன் ஹுசைனை நிரந்தர அவைத்தலைவராக முன்மொழியும் போது இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றே குறிப்பிட்டதாகவும் இதிலிருந்தே பதவிகள் காலாவதியாகவில்லை என்பது உறுதியாவதாகவும் ஓபிஎஸ் தரப்பு வாதிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார். அதிமுக அலுவலகத்திலிருந்து ஓபிஎஸ் தரப்பு ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறை அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு நடைபெற்ற நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் வந்தார். அப்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் அலுவலகத்திலிருந்த ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக சி.வி. சண்முகம் புகார் அளித்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து காவல்துறை அறிக்கை அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பால் மற்றும் தயிர் விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் வரை வெள்ளிக்கிழமை முதல் உயர்த்த உள்ளதாக ஹட்சன் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேபோல மற்ற நிறுவனங்களும் உயர்த்த உள்ளதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்களிலும் ஏப்ரல், மே மாதங்களிலும் தனியார் நிறுவனங்கள் பால் மற்றும் தயிர் விற்பனை விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் வரை உயர்த்தின. இந்நிலையில் நடப்பாண்டில் 3வது முறையாக விலையை உயர்த்த தனியார் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. இதன்படி ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் நிறுவனம் பால் விற்பனை விலையை 2 ரூபாய் வரை வியாழக்கிழமை உயர்த்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பால் மற்றும் தயிர் விற்பனை விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் வரை வெள்ளிக்கிழமை முதல் உயர்த்த உள்ளதாக ஹட்சன் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்ற தனியார் நிறுவனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக விலையை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. எனவே பால் கொள்முதல் மற்றும் விற்பனை விலையை அரசே நிர்ணயம் செய்யும் வகையில் பால் கொள்முதல் மற்றும் விற்பனை நிலை ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று பால் முகவர்கள் சங்க நிறுவன தலைவர் பொன்னுசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த கொரோனா காலகட்டத்தில் பால் கொள்முதல் விலையை கடுமையாக குறைத்த நிறுவனங்கள் அப்போது விற்பனை விலையை குறைக்கவே இல்லை. இந்த சூழலில் மீண்டும் பால் விற்பனை விலையை 3வது முறையாக உயர்த்துவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு நாங்கள் நீண்ட காலமாக முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, ஆவினுக்கு எப்படி இங்கே பால் கொள்முதல் விற்பனை விலையை நிர்ணயம் செய்கிறீர்களோ அதே போல் தனியார் பால்களுடைய பால் கொள்முதல் மற்றும் விற்பனை விலையும் தமிழக அரசை நிர்ணயம் செய்யணும். கோவையில் வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு விநியோகிக்கும் திட்டத்தின் கீழ் குழாய்களில் சோதனை நடத்திய போது திடீரென வாயு வெளியேறியதால் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதனால் மக்கள் அலறியடித்து ஓடினர். கோவையில் வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு விநியோகிக்கும் திட்டத்தை இந்தியன் ஆயில் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இதையொட்டி உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதியுடன் சாலையோரங்களில் குழாய்கள் பதிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி பீளமேடு தண்ணீர் பந்தல் சாலையில் பதிக்கப்பட்ட எரிவாயு குழாயில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்ய காற்று மற்றும் தண்ணீர் கொண்டு பரிசோதனை செய்ததாக கூறப்படுகிறது.
அப்போது வியாழக்கிழமை நண்பகல் நேரத்தில் எதிர்பாராத விதமாக குழாயில் கசிவு ஏற்பட்டு காற்று வெளியேறியது. பின்னர் 15 அடிக்கு தண்ணீர் வெளியேறியது. மேலும் எரிவாயு குழாய் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். காலை அல்லது மாலை நேரத்தில் இதுபோன்று நடந்திருந்தால் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தோண்டி பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆச்சு. நைட்டு வரை சேஜிபி தட்டுறாங்க, போகிறாங்க, பண்ணுறாங்க. இது காலை நேரம் கண்டிப்பாக டிராஃபிக்கான ரோடுங்க, மிகப்பெரிய விபத்தாக இருக்குங்க. 8 திக்குமின்றல் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் படகு கவிழ்ந்து மீனவர் பலி, சீரமைக்க கோரி பூத்துறை கிராம மக்கள் சாலை மறியல். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. சேகர் ரெட்டிக்கு சொந்தமான நிறுவனம் 2682 கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு சேகர் ரெட்டியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்திய வருமான வரித்துறை கோடிக்கணக்கான மதிப்பிலான புதிய 2000 ரூபாய் நோட்டுகளையும் ஆவணங்களையும் பறிமுதல் செய்தது. இதன் அடிப்படையில் 2014-15 முதல் 2017-18ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் SRS மைனிங் நிறுவனத்தில் வருமானம் 4442 கோடி ரூபாய் என தீர்மானித்த வருமான வரித்துறை அதற்கு 2682 கோடி ரூபாய் வரியாக செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கில் குறுக்கு விசாரணை செய்யப்படாத சாட்சியங்களின் வாக்குமூலங்களை வருமான மதிப்பீட்டின் போது பயன்படுத்த மாட்டோம் என தனி நீதிபதி முன்பு உறுதியளித்த வருமான வரித்துறை அதற்கு மாறாக செயல்பட்டு நீதிமன்றத்துடனும் மனுதாரருடனும் கண்ணாமூச்சி ஆடியுள்ளதாக கண்டனம் தெரிவித்தது. இதற்கு அணுகுமுறை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வருமான வரித்துறையின் உத்தரவுகளை ரத்து செய்து குறிப்பிட்ட ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை மறுமதிப்பீடு செய்து புதிய உத்தரவுகளை பிறப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மண் எடுத்த செங்கல் சூளைகளின் உரிமையாளர்களுக்கு 373 கோடியே 74 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க ஆட்சியர் பரிந்துரை செய்துள்ளார். சின்னத்தடாகம், சோமையம்பாளையம், நஞ்சுண்டாபுரம், பன்னிமடை ஆகிய 4 ஊராட்சிகளில் விதிமுறைகளை மீறி ஏராளமான செங்கல் சூளைகள் செயல்பட்டு வந்தன. இவை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் 50 முதல் 100 அடி ஆழம் வரை மண் எடுத்து வந்த நிலையில் இதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதில் 177 செங்கல் சூளைகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு தடை விதித்தது. இந்நிலையில் செங்கல் சூளைகள் செயல்பட்ட இடத்தில் நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக 1 கோடியே 10 லட்சம் கனமீட்டர் மண் எடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து அந்த செங்கல் சூளைகளுக்கு 373.74 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கலாம் என தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் பரிந்துரை செய்துள்ளார். ஆன்லைன் விளையாட்டை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களுடனான கருத்து கேட்பு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. ஆன்லைன் விளையாட்டை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய அவசர சட்டம் கொண்டுவர ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அரசின் பரிசீலனையில் உள்ளது. இந்நிலையில் ஆன்லைன் விளையாட்டு தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வெள்ளிக்கிழமை வரை தெரிவிக்கலாம் என்று அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கு முன்னதாக ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. உள்துறை செயலாளர் மணிந்தர் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தனித்தனியே கருத்துக்களை தெரிவித்தனர். இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் ஆன்லைன் ரம்மி விளம்பரத்தில் சில நடிகர்கள் நடிப்பது குறித்து கேட்கப்பட்டது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நடிகர்களாகவே பார்த்து திருந்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அது அவங்களா பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் படகு கவிழ்ந்து மீனவர் பலியான நிலையில் துறைமுகத்தை முறையாக சீரமைக்க கோரி பூத்துறை மீனவ கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாடாலம் முதல் நீரோடி வரையிலான கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த துறைமுகத்தில் முகத்துவாரம் சரியில்லாததால் மணல் திட்டு ஏற்பட்டு அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இந்நிலையில் மீன்பிடிக்க சென்றுவிட்டு கரை திரும்பிய போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்ததில் சைமன் என்ற மீனவர் உயிரிழந்தார். இதேபோல் நேற்று மீனவர் ஒருவர் கரை திரும்பிய போது அலையில் சிக்கி படகு தூக்கி வீசப்பட்டதில் படுகாயமடைந்தார்.
ஊத்துறை மீனவ கிராம மக்கள் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முகத்வார பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் துறைமுகத்தை சீரமைக்க வேண்டுமெனவும் முழக்கங்களை எழுப்பினர். மணல் திட்டு அடிக்கடி ஏற்படுவதால் மணல் அள்ளும் இயந்திரத்தை நிரந்தரமாக வைக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர். தேங்காய்பட்டினம் முகத்வார பகுதியில் நேர்ந்த விபத்துகளில் சிக்கி இதுவரை 15 மீனவர்கள் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பால் கடலூர், மயிலாடுதுறை மாவட்ட ஆற்றங்குறையர் குடியிருப்பு பகுதிகளில் 7 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடியாததால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கின்றனர். கனமழை காரணமாக கொள்ளிடம் ஆற்றிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் மயிலாடுதுறை மாவட்டம் நாதல்படுகை, வெள்ளைமணல், முதலைமேடு திட்டு, கடலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டப்பட்டினம், கீழகுண்டலாபடி, திட்டுக்காட்டூர் உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சோளம், கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. 7 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடியாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கால்நடைகளுடன் அங்கு தங்க முடியாததால் கரைப்பகுதிகளில் தற்காலிக பந்தல் அமைத்து மக்கள் தங்கியுள்ளனர். மாணவர்கள் படகுகள் மூலமாக பள்ளிக்கு சென்று வருகின்றனர். சகோதர சகோதரிகளின் பந்தத்தை போற்றும் ரக்ஷாபந்தன் விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆவணி மாத பௌர்ணமி நாளில் பாசமலர்களின் தினமாக ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் அலுவலகத்தில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்களின் மகள்களுடன் பிரதமர் மோடி ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடினார். அப்போது சிறுமிகள் பிரதமருக்கு ராக்கி அணிவித்து மகிழ்ந்தனர். नहीं देना है? Yes sir. घर ले जाना है? Yes sir. घर पे लगाना है? Yes sir. लगाएंगे? जी sir. कलर कौन कहाँ रहना चाहिए? और ये कहाँ? ஜம்மு காஷ்மீரில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஆரஸ்புரா பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சிறுமிகள், பெண்கள் உள்ளிட்டோர் ராக்கி கட்டி ஆரத்தி எடுத்து இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். இதேபோன்று கன்சக் பகுதியிலும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பெண்கள் ராக்கி கட்டி திலகமிட்டு அன்பை வெளிப்படுத்தினர். குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேலின் இல்லத்திற்கு வந்த சிறுமிகள், பெண்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சருக்கு ராக்கி கட்டி மகிழ்ந்தனர். இதேபோல உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமிக்கு ஏராளமான பெண்கள் ராக்கி அணிவித்து வாழ்த்தினர். சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரி பீனா, சகோதரி முத்துமணி, சகோதரி விஜயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ராக்கி அணிவித்தனர். பஞ்சாபில் அட்டாரி வாஹா எல்லையில் ரக்ஷாபந்தன் கொண்டாட்டம் களை கட்டியது. பெண்கள் இணைந்து பாரம்பரிய நடனமாடி விழாவை வண்ணமயமாக்கினர். அப்போது ராணுவ வீரர்களுக்கு ராக்கி கட்டி தங்களது அன்பை வெளிப்படுத்தினர். இத்துடன் 8 திக்கும் என்று நிறைவு பெறுகிறது. இடைவேளைக்கு பிறகு தொடர்வது 30 நிமிடங்களில் 30 செய்திகள்.